கொடுக்கப்பட்டது. யாத்திரையாகமம் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு சில வசனத்தை பார்க்கலாம். நம்ம 23 29 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. இந்த 7வது நாள வனாந்திரத்தில் வச்சு யார் இன்ட்ரோடியூஸ் பண்றா? மோசே இன்ட்ரோடியூஸ் பண்றான். மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை 2513 வருஷமா 2513 வருஷமா ஆண்டவர் இந்த 7வது நாளை பற்றி பேசவே இல்லை இல்லையா? எப்போ மனுஷனை சிருஷ்டித்து 7வது நாள் ஓய்ந்திருந்தாரோ அதுக்கு பிறகு 2513 வருஷமா ஆண்டவர் இந்த காரியத்தை பற்றி பேசல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது இருக்கிறார், இத பேசுறார். இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்படுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு எனக்கு அந்த கட்டளை கிடையாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த கட்டளை என்ன செய்யிருப்பாரு? ஃபாலோ பண்ண சொல்லிருப்பாரு. ஆனா இது ஸ்பெஷலா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. வாசிக்க ஒரு வசனத்தை எசேக்கியேல் 20வது அதிகாரம் 12 இருந்து வாசிக்க பார்க்கலாம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். நல்லா கவனிச்சுடுங்க. என்னத்துக்கு கட்டளையிட்டாரா? எனக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னதா இருக்கும்? அடையாளமா இருக்கும். எனக்கும் உங்களுக்குன்னு சொன்னாரா? எனக்கும் புறஜாதிகளுக்கும் அடையாளமா சொல்லிருக்காரு. யாருக்கு இந்த அடையாளம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நியாயப்பிரமாணம் உனக்குள்ளது இல்லப்பா. யாருக்குள்ளது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நீ போய் அதை எடுத்து வச்சுட்டு நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், நீங்களாம் மோசமான ஆட்கள்ட்டு பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு முன்னக்கூட்டி வேசியும் விபச்சாரியும் பரலோகத்துக்குள்ள போயிடுவா. ஞாபகத்தில் வச்சுக்க. கடைசியில் நீ எங்க நிக்க போறா? வெளியே நிக்க வேண்டி இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்து பிரகாரம் நீதிமானாக்கல்ல, எந்த பிரமாணத்தை கொண்டு வந்திருக்காரு? கிருபையின் பிரமாணம். சட்டத்திட்டங்களை உடைச்சி சிலுவையினால ஆண்டவர் அங்கு பிரவேசித்தாரு. நியாயப்பிரமாணம் எது வரைக்கும் இருந்துச்சு? கிறிஸ்து வரைக்கும் தான் இல்லையா? சிலுவை உபதேசம் கிறிஸ்துவில இருந்து ஆரம்பமாயிட்டு. அப்போ யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை நீ கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதை செய்யணும்னு சொல்லாத. இங்க அடையாளமா வைக்கப்பட்டிருக்குது யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளின்படி நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். பாருங்க அவங்க என்ன செய்தாங்கிறத பற்றி பைபிள் சொல்லிட்டு வருது. இது நீங்க பின்னால வீட்டுல போய் படிச்சுடுங்க. வேதம் இப்படி சொல்லுது. இந்த ஓய்வு நாள் வந்து யாருக்காக உள்ளது? இஸ்ரவேல் இருக்கு. தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில ஒரு அடையாளம். அது அந்த அடையாளத்துக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. இது அவங்களுக்காக ஆண்டவர் நியமிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரும்போது இந்த கட்டளை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, வாசிக்க உபாகமம் 5வது அதிகாரம் 15வது வசனம் வாங்க. நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். என்னதுக்கு கட்டளையிட்டாராம்? ஓய்வு நாளை ஆசரிக்கும்படி கட்டளையிட்டார். என்னத்துக்கு? ஓங்கிய புயத்தினால நீ என்ன செய்யப்பட்டா? மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கு. இதை நீ நினைவு கூறதுக்கு தான் வாரத்தில் ஒரு நாள் என்னது கொடுக்கப்பட்டுச்சு? ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளுக்கும் கர்த்தருடைய நாளுக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தருடைய நாள் ஒரு நாள் நமக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷம்.
இப்போ முதலாவது நாள் வேதம் சொல்லுது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தை அவர் என்ன செய்யல? சிருஷ்டிக்கல. நல்ல ஞாபகத்தில் வச்சுடுங்க. உண்டாக கடவுது, இதுக்கு அர்த்தம் என்ன? இயற்கையிலே நேற்று நான் பிரசங்கம் கொண்டு போய் சொன்னேன். இயற்கையிலே சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் அங்க என்ன செய்ச்சு? இருந்துச்சு. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டாயில்ல. அப்போ பூமியில ஒளி இல்லாம இருந்ததுக்கு காரணம் என்ன? தேவன் அதை என்ன செய்தார்? தடை பண்ணிட்டார். பூமி மேல பனிஷ்மெண்ட் கொண்டு வந்தார், ஜட்ஜ்மெண்ட். பூமி மேல நியாய தீர்ப்பு கொண்ட உடனே பூமி இருளாச்சுது. பூமிக்கு கீழே இருந்த தண்ணீருக்குள்ள நினைச்சதார் அமுக்கி வச்சுட்டார் இல்லையா? பூமியை நினைச்சதார் தண்ணிக்குள்ள அமுக்கி வச்சுட்டார். இது தண்ணிக்குள்ள முங்கின உடனே அதுக்குள்ள இருந்த ஜீவன் எல்லாம் நினைச்சிச்சு, பினிஷ். டைனோசர், பெரிய பெரிய விலங்கினங்கள், மீனினங்கள், இப்படி பலது இருந்திருக்கும். அவ்வளவும் செத்து போச்சு. ஏன் அவ்வளவும் செத்து போச்சு? இருள் இருந்ததுனால தண்ணீர் முழுதும் என்னதாயிட்டது? ஐஸ் ஆகி போச்சு. ஐஸுக்குள்ள ஏதாவது உயிர் கிடைக்குமா? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். ஆனா நோவாவுடைய நாள்ல அப்படி இல்லை. நோவாவுடைய நாள்ல ஒரு பகுதியை காலி பண்ணார், பூமி அழிக்கப்படல. ஆகியனால இந்த ரெண்டு உலகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தேவன் 6 நாட்கள் வேலை செய்து 7வது நாள் என்ன செய்தாரா? ஓய்ந்திருந்தார். அதுக்கப்புறம் அந்த கட்டளையை அவர் தொடர்ச்சியா பின்பற்றல. அதுக்கப்புறம் பிறகு எந்த நாளையாவது அவர் ஓய்வு இருந்தார் எங்கேயுமே கிடையாது. அதுக்கப்புறம் கொடுத்தது இது யூத ஜனங்களுக்கு. அவங்க இன்னைக்கும் அந்த கட்டளை அவங்களுக்கு. ஆனா நம்ம ஜனங்களும் என்ன செய்றாங்க? அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த கட்டளையை கிறிஸ்தவம் பின்பற்ற மாட்டாங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவம் பின்பற்றுறது லேவியராகமோ 23வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏழு 8வது வசனத்துக்கு வாங்க. முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். முதலாம் நாள் என்னது? பரிசுத்தமான சபை. நினைவுகிறீங்களே, பைபிள் சொல்லி பாருங்க. 7 நாள். 7 நாள்ல முதல் நாள் என்னது? பரிசுத்தமான சபை கூடுதல். அந்த நாள் பேர் என்ன? ஞாயிறு, சண்டே. சரியா? முதல் நாள் என்னது? சண்டே. இது சன்னா எது குறிக்குது? சூரியனை குறிக்குது. அப்போ இந்த கேலண்டர் ரைட் கிடையாது. ஏன்? இதுல முதல்ல யாரை தூக்கி வச்சிருக்கு? சன்னை தூக்கி வச்சிருக்கு, சூரியனை. சூரியனை வணங்குற கூட்டம் இந்த கேலண்டரை உண்டாக்குச்சு. சூரியனை கடவுளா வணங்குறது ரோமர்கள். அந்த ரோமர்கள் தான் இந்த கேலண்டர் கொண்டு வந்தது. இன்னைக்கு ரோமன் கேத்தலிக், அந்த கேத்தலிக் உள்ள நீங்க இதை பார்க்கலாம். இந்த காரியங்களை ராபோஜனத்துக்கு ஒரு அப்பம் கொடுப்பாங்க. அது ஷேப்பை பார்த்திருக்கீங்களா? சின்னதா இருக்கும். அது என்ன மாதிரி இருக்கும்? சூரியனுக்கு அடையாளமா அதை கொடுக்கறாங்க. அதைத்தான் எடுத்து கொடுப்பாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுது, அவர் ஒரு அப்பத்தை என்ன செய்தாராம்? பிட்டு கொடுத்தார். அங்க என்னத்தை கொடுக்கறாங்க? அப்பங்களை கொடுக்கறாங்க. பார்த்துக்கிடுங்க எப்படி வித்தியாசமா மாறுது. அது சூரிய தேவனுக்கு அடையாளம். கிரைஸ்ட் மாஸ். மாஸ் யார் கொண்டாடுறா? கேட்டு பாருங்க, தெரியும். ஐயா எங்க போறீங்க? மாஸுக்கு போறேன். அப்படியா? இவங்க தான் என்னத்தை கொண்டு வந்தாங்க? கிரைஸ்ட் மாஸ். அதுதான் கிறிஸ்துமஸ் இல்லையா? அதுதான் என்னது? கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ்ல இந்த கிரைஸ்ட் மாஸ் இவங்க கொண்டாடுறாங்களே, ஏன் டிசம்பர் மாசத்துல கொண்டாடுறாங்க? டிசம்பர் 20